ஹலோ மக்களே 99வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல பார்த்தா ஜூகோ வேற லெவலா நிக்க அத கர்ஸ் மார்க் பவர் வச்சுக்கிட்டு இந்த மான்ஸ்டரை தாண்டா நான் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் பர்ட்டோ சடனா பார்த்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது சரி கிடையாது, இப்படியே போச்சுன்னா நம்மள கொன்னு எரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதுல கொனகமர் சென்சிட்டி இதை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அதுக்கு முன்னாடி உன்னை கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூகோ. பார்த்தா அண்ணல் வேகத்துல இருந்து அடிச்சு நொறுக்கலான்னு வரான். பார்த்தா பயந்து மிரண்டு போய் நின்னுட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அதுக்குள்ள கொனகமர் வேற லெவலில் நின்னுட்டு இருக்கான். பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உடனே வந்து கொனகமர் சொல்லிட்டு இருக்கான், டே இந்த மாதிரி ஏதாவது மான்ஸ்டரை பார்த்தா உன்னை கூப்பிட சொன்னோம்லடா, ஏன்டா கூப்பிடணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கொனகமரு. பார்த்தா கொனகமரை அடிச்சு பாஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா மீட்ஸி அவனோட லைட்னிங் ஜுட்ஸோ போட்டு அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிட்டான். மீட்ஸி களத்துல இறங்கிட்டான். நல்ல விளையாடா மீட்ஸி, நீ வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் உங்களை கொல்லதாண்டா நான் வந்து சொல்லிட்டு இருக்கான் கர்ஸ் மார்க் கொண்ட ஜூகோ. இது உடனே கொனகமர் சொல்லிட்டு இருக்கான் கர்ஸ் மார்க் ஜுட்ஸ்லயே ஃபுல் ஃபார்முக்கு போயிட்டான். ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. கர்ஸ் மார்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா சாரடா. அவன் கண்ட்ரோல் இல்லாம இருக்கான், அதனால பாத்துருங்க இவன் நம்ம வில்லேஜ் பக்கத்துல கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. பார்த்தா டீம் 7 களத்துல இறங்கிட்டாங்க. கொனகமர் வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பிளாக் பண்ணி போயிட்டே இருக்கான் கொனகமருவே. தான் நம்மள கொனகமர் வேற லெவல் அடிக்கான். வாயை உடச்சு எரிஞ்சிட்டான். இருந்தாலும் அவன் கொனகமரு அடிச்சு நொறுக்கிட்டான். பார்த்தா கொனகமர் அட்டாக்லாம் அசல்ட்டா தடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாம் சரியாய் போய்கிட்டு இருக்கு. உடனே பர்ட்டோ பின்னாடி வந்து நின்னுட்டு வின்ஷல் கேல் பவுன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போடுதான். அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சாரடா வந்து குனாய் ஜுட்ஸோ போட்டுட்டா. அதெல்லாம் அசல்ட்டா தடுத்து நின்னுகிட்டு இருக்கான். சாரடா கதையை முடிக்கலன்னு வரான். பார்த்தா சாரடா இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. பார்த்தா மீட்ஸி காப்பாத்திட்டான். அவளை ஸ்ட்ரென்த் சாதாரண ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால பார்த்தா நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. உடனே பர்ட்டோ போலான்னு போறான். உடனே கொனகமர் சொல்றான், டே பர்ட்டோ நீ எனக்கு பேக்கப் சொல்றான். பார்த்தா கொனகமர் அண்ணல் பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். கொனகமரையும் அட்டாக் பண்றான். இருந்தாலும் கொனகமர் பிளாக் பண்ணி போறான். பார்த்தா கொனகமரையும் லாக் பண்ணி தூக்கிட்டான். அவ்வளவுதான்டா உன் கதை சொல்றான். பார்த்தா கொனகமரோட சக்கரம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா சக்கரம் இல்லாம மயங்கி கிடக்கான் கொனகமரு. பர்ட்டோ காப்பத்துல வரான். டே என் பக்கத்துல வரான்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் செய்வன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ரசங்கன் ஜுட்ஸு ரெடி பண்றான். அவன் ரசங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுதான். அவனை போட்டோ போல செதறிட்டான் ஜூகோ. பார்த்தான சக்கராவே இல்லாம அப்படியே மயங்கிட்டான் கொனகமரு. அடிச்சடுல ஜூகோ நார்மல் ஸ்டேட்டுக்கு வரான். ஓரளவுக்கு தெளிஞ்சிட்டான். அவன் ஒன்னு அவங்கள அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். சடனா அங்கிருந்து எஞ்சி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா நெஞ்சு பிடிச்சிட்டு ஜூகோ ஓடிக்கிட்டே இருக்கான். டே என் பக்கத்துல வராதீங்க சொல்லிட்டு ஓடுதான் அவன். பர்ட்டோ நம்ம சண்டை போடக்கூடாது, அது மட்டும் தெளிவா யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. இப்ப இந்த விஷயத்துல நீ சொல்லிட்டு வராத 1008 பிரச்சனை போய்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஜூகோ ஆல்ரெடி அடிபட்டு தான் கிடக்கான். அவனை ஈஸியா நம்ம ஸ்டாப் பண்ணா சொல்லிருக்கான் மீட்ஸ்கி. சடனா ஜூகோ ஏதோ ஒரு புதருக்குள்ள போறான். உடனே வேகமா துரத்திட்டு வராங்க. பார்த்தா அவன் எங்க போனானே தெரியல. கடா போனான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. அவனை பார்த்தா அப்படியே மயங்கி கிடக்கான். அவனை சுத்தி நிறைய வந்து வாத்தா இருக்கு. என்னடா இவன் பாடி அப்படி நார்மல் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா சாரடா. அப்பனா கர்ஸ் மார்க் ஜுட்ஸு உடஞ்சிருச்சுன்னு சொல்லிருக்கான் மீட்ஸ்கி. இருந்தாலும் நம்ம காடை இழந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சாரடா சொல்றான், இந்த இடத்த பாத்தீங்களாடா ரொம்ப அமைதியும் மென்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா கொனகமரு வந்து வசாபி டீம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா சடனா கொனகமரு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு சின்ன டெக்னாலஜி மாதிரி இருக்காது. இந்த விஷயத்துக்கு ஃபுல்லா இதான் காரணம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அதை பத்தி அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஒன்னு டொசாக்கா வந்து அவனை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் நீ பண்றன்னு சொல்லிட்டு சாடா கட்டிக்கிட்டு இருக்கா. உடம்புல அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா பேர்ட்ஸுக்கு என்ன நடந்துச்சு அதே மாதிரி தான் ஜூவோக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா காட்டு பறவை எல்லாம் பாரு இங்க ரொம்ப அமைதியா இருக்கு, நல்லா நேச்சுரலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது வைல்டு பறவையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா இதெல்லாம் ஒரு ரேர் பேர்டு, இதெல்லாம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜூகோ முழிக்கான். உன்னை எந்திரிச்சு பார்க்கான். என்னடா எந்திரிச்சான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ திரும்பி சண்டை போட விரும்பியா சொல்லிட்டு பாட்டு கேட்கான். ஆனா ஜூகோ எதுவுமே பேச மாட்டான். சடனா பார்த்தா இன்னொரு பறவை ஆனல் வந்து அட்டாக் பண்ணான்னு வருது. டே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூகோ. சடனா பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்ஸோ போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் கை அப்படி கருப்பாயிருச்சு. பார்த்தா அந்த பறவை அப்படி நார்மல் ஆயிருச்சு. அதோட கர்ஸ் மார்க்கே போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. உடனே பட்ட கிட்டு இருக்கான். எல்லா பறவைக்கும் நீங்க உங்களோட கர்ஸ் மார்க்கை கொடுக்கலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால உன்ட்ட எதுவுமே சொல்ல விரும்ப மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜூகோ. சடனா பார்த்தா பறவை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்ன இந்த குணாயத்துக்கு கீழே போடுதான். இது உன்னோட குணை தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா முதல்ல ஒரு பறவை அடிச்சிருப்பான். அந்த குணை தான் அது. உடனே இந்த குணை கீழே போட்டுட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான் ஜூகோ. இங்க கொனகமருக்கு நெஞ்செல்லாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஜூகோ அவன் கண்டுகிட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கொனகமரை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. ஆனா உடம்பு இன்னும் ரெக்கவரி ஆகல அவனுக்கு. தாத்தா கிட்ட இருக்காரு. அந்த ஜொன்னினுக்கு அப்படி என்னதான் ஆச்சு, அவர் ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகி போய் படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு உடனே சாரடா சொல்லலான்னு வாரா. உன்னை பட்ட சொல்றான் ஒன்னு இல்ல, அவர் கொஞ்சம் களைச்சு போயிட்டாரு அவ்வளவுதான் விஷயம் சொல்றான் பர்ட்டோ. அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. உன்னை சாடா கேட்கா எதுக்கு அந்த தாத்தாட்ட நீ போய் சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இந்த விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்லி இவங்களையும் கவலைப்பட வைக்கவா, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் சொல்றான் பர்ட்டோ. போய்கிட்டே இருக்கான் அங்க இருந்து. சுமிரே பர்ட்டோ எல்லா விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரோட சக்கரா வந்து நல்லா எக்ஸ்ட்ரா ஆயிட்டா, அதனாலதான் இப்படி மயங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப நல்லா இருக்காரான்னு சொல்லிட்டு பட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. உடனே வசாபி கேட்டுக்கிட்டு இருக்கா. டே உங்களுக்கு கர்ஸ் மார்க்ல எது இன்ஃபெக்ட் ஆகலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன்னா அந்த பேர்ட்ஸ் அவங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இது இன்ஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்காவா. உடனே வந்து பட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் டொசாக்கா இதை பத்தி நீங்க எது கண்டுபிடிச்சணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டே இதை பத்தில நீங்க எது கவலைப்படாதீங்க, அது ஒன்னும் இன்ஃபெக்ட்ல ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு சாடா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஜூகோட பிளட் சாம்பிள் எடுத்து தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன பேர்ட்ல இருந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து ஜூகோட பிளட் சாம்பிள். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே டிஃபரெண்ட் கர்ஸ் மார்க்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேர்டோட கர்ஸ் மார்க் வந்து ஜூகோட்டு இருந்து வரலன்னு சொல்லிட்டு சாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. அது கண்டிப்பா வரலன்னு சொல்றாங்க. அது அங்க இருந்து வரலன்னு தெரியும், ஆனா கண்டிப்பான்னு சொல்ல முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் டொசாக்கா. ஆனா ஜூகோ உடம்புல மட்டும் கர்ஸ் மார்க் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருந்தானே, அதான பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. மீட்ஸ்கி இந்த டிவைஸை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூகோ பக்கத்துல இது கடந்துன்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஒராச்சிமரோட ரீசர்ச் ஃபெசிலிட்டியில கடந்தது. இது என்ன விஷயம் எனக்கு சரியா
தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. அது பேர் ட்ராங்குலர்டா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மருந்தா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மிர்ச்சி சொல்லிட்டு இருக்க எனக்கு இப்பதான் புரியுது, அந்த கர்ஸ் மார்க்கை வந்து அடக்கக்கூடிய மருந்து தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்யணும்னு மட்டும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. டீம் 15 நீங்க வந்து பேக்கப் போய் கூப்பிட்டு வாங்க, அதான் நம்ம லீஃப் வில்லேஜுக்கு போயிட்டு வாங்க, அங்க போய் ரிப்போர்ட் அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டீம் 7 நீங்க இங்க இருங்க, நீங்க ஜூகோவை மட்டும் கண்காணிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. உடனே அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அது மாதிரி அந்த ட்ரக்ஸ் நம்மள்ட்ட இருந்து அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அவனை வந்து தூக்கிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். டே அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தடுத்துருவான், அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் கூடிய சீக்கிரத்தில் அவன் என்ன செய்ய போறான்னு சொன்னாங்க, கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒன்னு அடுத்த சீன் ஜூகோ கட்டுறாங்க. பார்த்தா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அவங்க பார்த்தா அட்டாக் பண்ணும்ல பறவை ஒன்னொன்னா பறந்து போய்கிட்டே இருக்கு. சடனா பார்த்தா அவன் கையில வந்து நின்னுகிட்டு இருக்கு. ஒன்னு பர்ட்டோ சொல்றான், கர்ஸ் மார்க் பறவை மட்டும் இவனுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு பறவை வருது, பாஞ்சு வந்து அதை பிடிக்கும். ஒன்னு அந்த கர்ஸ் மார்க் அவன் அப்சர்வ் பண்றான். அதை டொசாக்காவும் டீம் 7 பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு டொசாக்கா மிரண்டான், என்னோட இவன் அசால்ட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட கர்ஸ் மார்க் பவர் அப்சர்வ் பண்ணிட்டு பறக்க விட்டான். அவன் பறக்க விட்டோன்னு அடுத்த செகண்ட் எப்படி சாஞ்சிட்டான். உன்னை பட்ட வரான், ஜூகோ நீங்க நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பறவையில இருந்து கர்ஸ் மார்க்கை தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே டொசாக்கா சொல்லிட்டு இருக்கான், ஒரு பறவை மேல இப்படி ஒரு காதலா, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். மிர்ச்சி சொல்லிட்டு இருக்கான், டே இது இப்ப சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து இந்த கர்ஸ் மார்க் பவர் அப்படியே உடம்பு ஃபுல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. உடனே மிர்ச்சி சொல்லிட்டு இருக்கான், டே ஜூகோ பாடி உடம்புல மட்டும் கர்ஸ் மார்க் பவர் வந்துருச்சுன்னா அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் பறவையோட பவர் அவர் அப்சர்வ் பண்ணிருக்காரு, இப்ப அவர் கண்ட்ரோல் இல்லாம போயிருவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு சடனா அங்க இருந்து கிளம்புறான். உங்களை நம்பாம இருந்ததுக்கு நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான் ஜூகோ. உடனே ஜூகோ அப்படியே இந்த குகைக்குள்ள போறான். உடனே இவங்க அப்படியே வேகமா துரத்திக்கிட்டே வராங்க. சடனா பார்த்தா ஒரு சந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிதான். அவன் மிஸ்டர் ஜூகோ அப்படின்னு சொல்லிடுறான். மிஸ்டர் ஜூகோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு இருக்கா. சாரடா இங்க இருந்து தப்பிச்சு மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூகோ. அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எவனையும் அடிக்க விரும்பல, அதனால போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே உங்களை கொல்ல போறோம்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டான். அவன் கர்ஸ் மார்க் பவர் ஃபுல்லா வந்துருச்சுடா, உடம்பு ஃபுல்லா இனிமேல் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லியிருக்கான் மிட்ஸ்கி. பார்த்தா இப்படி மாறுவான்னு தெரிஞ்சுதான் வேணுக்குனே சந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். அவன் ஜூகோ வந்து ஏகப்பட்ட வழியை வந்து தாங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். சாரடா பார்த்தா கொஞ்ச நேரம் டைம் ஆகுது, திரும்பி நார்மலாக தான் ஸ்ட்ரெயிட்டா வெளியே வரான். உங்களை அப்பளே வெளியே போக சொன்னோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜூகோ. கர்ஸ் மார்க்கே கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்கள்ட்ட ஒரு மெடிசன் இருக்குல்ல, அது எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். உங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த சமயத்துல இந்த மெடிசன் யூஸ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான் மிட்ஸ்கி. நாங்க வேணா யூஸ் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களால முடியாது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சரி நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நாங்க பண்றத பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒன்னு சாரடா சொல்றான், டே பர்ட்டோ ஏன்டா இப்பெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீ வந்து ஹெல்ப் வேண்டாம்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்க அந்த பறவையும் காப்பாற்றுவோம், உங்களையும் ஸ்டாப் பண்ணுவோம், நீங்க சில வந்து ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண நாங்க வருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுமோ பண்ணி தொலைங்களான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்து ஜூகோ அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்து பின்னாடி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு பறவையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பறவையை நீங்க பிடிச்சி உடுதின்னு சொல்லிட்டு பாட்டா கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் எதையுமே மதிக்க மாட்டேங்க, அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஜூகோ சொல்றான், டே நான் அதுட்ட கர்ஸ் மார்க் பவர் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி கையில வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சாட்டா கட்டிக்கிட்டு இருக்கா. டே அந்த கர்ஸ் மார்க் பவருக்குள்ளது வந்து கண்ணு வந்து சிவப்பு கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியை இம்மாஜி பேசினீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டொசாக்கா. உன்னை மிர்ச்சி சொல்லிட்டு இருக்கான், அப்பனா வந்து இந்த அட்டாக் பண்ற பறவை கண்ணு ஃபுல்லா சிவப்பு கலர்ல இருக்கும், அப்படி இருந்தா நம்ம கேப்சர் பண்ணணும், அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மிட்ஸ்கி. மட்டும் பிடிச்சோம்னா அதை அடிபடாம காப்பாத்திரான்னு சொல்லிட்டு இருக்கான். சாட்டா கிட்ட இருக்கா, டொசாக்கா இந்த பேர்ட்ஸை பத்தி உங்களுக்கு தான் நிறைய தெரியும், உங்களுக்கு ஏதாச்சும் இதுல க்ளூ கிடைச்சுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன்னை டொசாக்கா கேட்கான், சரி அதுக்கு எப்படி பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்க வரீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. உடனே அப்படியே அந்த பறவையை பத்தி அந்த இடத்தை பத்தி சடனா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இடத்துல அந்த பறவை எல்லாம் வாழுது, அப்ப இங்க இருந்து எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பறவை எங்க இருந்து வந்ததோட அதுக்கு எப்படி பாதிக்கப்பட்டுன்னு முதல்ல கண்டுபிடிக்க என்னோட வேலை, அதை ஏன் கையில விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எனக்கும் பறவைகள் எல்லாம் காப்பாத்தன்னு சொல்லிட்டு ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவன் தனியா கண்டுபிடிக்க போயிட்டான். உடனே ஜூகோ எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு சத்தம் வருது, நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா யாருனே தெரியல, எவனோ ஒருத்தன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ஹெட் பண்ட் எல்லாம் பார்த்தா நீங்க ஹிடன் லீவ் ஷினோபி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க யாருன்னு சொல்லிட்டு பாட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். டே நாங்க லேண்ட் ஆஃப் ரிவர் டெரிட்டோரியில இருந்து வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அவனுக்கு வில்லேஜ்காரனுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இதெல்லாம் நோட்டீஸே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து பேர்ட்ஸ்ல கொஞ்சம் ஏகப்பட்ட மாதிரி வந்து மக்களை வந்து அட்டாக் பண்ணுதான், அதைத்தான் நாங்க தேடி வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீங்களும் அதுக்காடா வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் ஆமான்னு சொல்றான். சரி லேண்ட் ஆஃப் ரிவர் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மிர்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே இன்சிடென்ட் கண்டிப்பா நாங்களும் வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இங்க நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சீங்கன்னா எங்கள்கிட்டயும் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா ஜூகோ ஒளிஞ்சிருக்கிறத பர்ட்டோ பார்த்துட்டான். உடனே ஜூகோ பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கான். சரி நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைச்சா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய்கிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா எல்லாரும் வெளியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே ஜூகோ கேட்கான், என்னை பத்தி எதுக்குடா நீ சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியல, நம்ம வந்து இந்த பறவையை காப்பாற்றணும், எனக்கு அது மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அங்கடா தேடன்னு சொல்லிட்டு பர்ட்டோ வேகமா போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஜூகோ உடம்புல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஜூகோ ஓடாதீங்க சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா வேகமா போய்கிட்டு இருக்கான். ஜூகோ உங்களோட மெடிசன் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா மெடிசன் எடுத்து போடுறதுக்குள்ள உடம்புல கர்ஸ் மார்க்கா பவரா வர ஆரம்பிச்சிருச்சு. என்னதான்டா பண்ணான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணி தீருன்னு சொல்றான் பர்ட்டோ. எப்படியாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அந்த மெடிசன் எடுத்துட்டு பாஞ்சு வந்து குறுக்குலே குத்துறான்.
குத்துனோன்னு சடனா ஒரு லைட்டா நார்மலா ஆகுதான். டே எப்படியாச்சும் இவனை கேவுக்குள்ள கொண்டு போன மட்டும் போதும் சொல்லிட்டு இருக்கான் சாரடா. அதுக்கப்புறம் பர்ட் அப்படியே கையை பிடிச்சி தூக்கி விடுதான் அவனை. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி கேவுக்குள்ள போறான், திரும்பி நார்மல் ஆயிட்டு வரான். இனிமேல எங்களால உங்க கூட எல்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஜூகோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். உன்னை திரும்பி சோகமாகறா சாரடா. என்னன்னாலும் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. எங்களால பேட்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடியாது, ஆனா உங்களால காப்பாற்ற முடியும். ஏன்னா கேர்ஸ் மார்க் பவரை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தரது எங்க வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கவலைப்படாதீங்க, நீங்க எத்தனை வண்டி ரேம்பேஜுக்கு போனாலும் நாங்க உங்களை வந்து தடுத்து நிப்போம்னு சொல்றான் பர்ட்டோ. சடனா பார்த்தா மெடிசனை கையில் கொடுக்கான். நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜூகோ. அதுக்கப்புறம் பார்த்தா நாமினேட் டீமா காட்டுறாங்க. அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க லீவ் வில்லேஜ் நோக்கி. அவங்கள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா எவனை அட்டாக் பண்றான் யாருன்னே தெரியல. 2 சினோபி வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்க யார்டா நீ எங்களையும் அட்டாக் பண்ணின்னு சொல்லி கடிக்கிட்டு இருக்கா சுமிரே. சடனா பார்த்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே பிக் பிரதர் அவளை கொன்றாதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னொருத்தி. பார்த்தா ஏதோ ஒன்று தட்டுறாங்க கழுத்துல. பார்த்தா தட்டினோடனே உடம்பு ஃபுல்லா அப்படி கேர்ஸ் மார்க் பவரா வருது. பார்த்தா இந்த கேர்ஸ் மார்க் பவரை இவனும் தான் கொண்டு வந்திருக்கானுங்க. என்ன இருக்க போதும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. பார்த்தா பேர்ட்ஸ் வந்து தேடி தேடி ஒரு இடத்துக்கும் வந்துட்டாங்க. பார்த்தா டொசாக்கா வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்துருந்தாங்க லேண்ட் ஆஃப் ரிவர் காரனுங்க. அவனோட ஆப்போசிட்ல நிக்கிறானுங்க. உடனே சொல்றானுங்க டார்கெட் லாக்னு சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஜூகோவோட பேப்பர் தான் கையில வச்சிருக்கானுங்க. ஜூகோவோட போட்டோ தான் வச்சிருக்கானுங்க அவனுக்கு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காதீங்க. See you, bye.